வணக்கம். வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூல் ஈத்து. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. சால்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சிறுகதை தொகுப்பு 2021ஆம் ஆண்டு வெளிவந்தது. இதை எழுதியிருக்கக்கூடியவர் முத்துராசா குமார். அடிப்படையில் இவர் ஒரு கவிஞர். இப்போது நிறையா சிறுகதைகள் எழுதியிருக்காரு. தொடர்ந்து இலக்கியத்தில் தன்னுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லணும். இந்த தொகுப்பில் 9 சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு எத்தனை பேர் கூத்து பார்க்குறவங்களா இருக்கும்? நம்மள நிறைய பேர் கோவிலுக்கு போவோம். மகமாய் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த வாசலில் உருவ பொம்மைகள், அது தகடா, அதாவது வெள்ளி தகடுகள் பொறித்த அந்த உருவ பொம்மைகள், மண் பொம்மைகள், இதெல்லாம் நேர்த்தியாக போடுவாங்க. அந்த மாதிரி அந்த மண் பொம்மைகளை யார் செய்கிறாங்க, எங்கே இது தயாராகுது, இதெல்லாம் யோசிச்சாது பார்ப்போமா? இதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து வருது, இதுக்கு எங்கேருந்து மண் கிடைக்குது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம யாராவது யோசித்து பார்க்குறோமா அப்படின்னா எனக்கு தெரியல எவ்வளோ பேர் பண்ணுறோன்னு. அந்த மண் பொம்மைகள் இப்போ மண் பொம்மைகளாகவே இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம். இந்த பக்கமெல்லாம் நம்மளோட சிந்தனைகள் போகிறதே இல்லை. அதே சமயத்தில் ஒரு ஒரு காட்சியை சொல்லும்போது நிறங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நிறைய பேருக்கு தமிழில் நிறங்கள் தெரியாமல் போயிடுது. அப்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட எதை நெருக்கமான ஒரு பொருள் நமக்கு தெரியுமோ அதை ஒத்து அந்த நிறத்தை நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த எழுத்தாளர் அந்த நிறத்துக்கு கையாண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அதெல்லாமே தனித்துவமானதாக இருக்குது. எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் நோக்கி சிந்தனையை கொண்டு போக முடியும்? உணர்வுகள் அப்படிங்கிறது ஒரு வயதானவரோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இளம் வயதில் உள்வாங்கிக்கிட்டு அதை ஒரு படைப்பாக கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அது இவருக்கு ரொம்ப அழகாக கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தொகுப்பில் முதல் கதை அப்படிங்கிறது தொல்லிருள் அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு தமிழாக தனித்துவமான ஒரு மொழியோடு அமையப்பெற்ற கதைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் கதை தொல்லிருளில் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பழங்குடி கிராமமாக இருக்குது. அந்த கிராமத்துக்கு மின்சார வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை. அது உலகத்துக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு கிராமம் இருக்கிறதோ, அதுக்கான தேவை இருக்குது அப்படிங்கிறதோ தெரியாமல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது, ஒரு வெள்ளத்தின் காரணமாக பக்கத்து கிராமத்தில் நிவாரணப் பொருட்கள் கொடுக்க வரவங்க, இங்கேயும் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படையான மின்சாரத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கதையில் வரக்கூடியது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறுவன் சிந்தாமணி அப்படிங்கிறவன் இந்த நிகழ்ச்சி, அதாவது அந்த கரண்ட்டு சப்ளை கொடுக்கறது அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக இவங்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கும்போது, அன்றைக்கு அரசியல்வாதி ஒருவருடைய வருகைக்காக வெடிக்கப்பட்ட வெடி மருந்தில் கண்ணில் பட்டு இந்த சிந்தாமணிக்கு கண் பார்வை இழந்துடுது. அதுக்கப்புறமா அவன் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த கதைகளை இதில் இருக்கக்கூடிய வரிகளை வாசிக்க ஆரம்பித்தோன்னா, இதை சொல்லலாமா இதை சொல்ல வேண்டாமான்னு இல்லை, அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இதில் ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொல்கிற அதே சமயத்தில் இந்த வெள்ளம் நிவாரணப் பொருட்கள் வந்தாங்கன்னு சொல்லலையா, அந்த சின்னாத்து வெள்ளம் எப்படியான நிறத்தில் போகுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, தவிட்டுக்குருவியோடைய நிறத்தில் அந்த வெள்ளம், அந்த நீர் அந்த ஆற்றுல போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு அழகான கற்பனையாக. ஏன்னா சாதாரணமாக ஆறு இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறவங்க அந்த நிறம் அப்படிங்கிறது புது நிறத்தில் வருது. புது வெள்ளம் வரபோது செம்மண் நிறத்தில் வரும். மழை ஆற்றுல தண்ணி போகும்போது அந்த நிறத்தை பழுப்பு கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா இருக்கும். ஆனால் அதுக்கான பிரத்யேகமாக அந்த தவிட்டுக்குருவி நிறம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தனித்துவமான ஒரு வார்த்தையாக எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி குழந்தைங்க ஒருத்தருக்கொத்தர் பழிப்பு காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம், அதை நம்ம அழகு காட்டுறது, பழிப்பு காட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, கொன்ன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை இதில் பயன்படுத்தியிருப்பார். இப்படி புது புது வார்த்தைகள், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் புழக்கத்திலேயே இல்லை. நிறைய வார்த்தைகள் நம்ம புழங்கிறது இல்லை. அப்படியான ஒரு வார்த்தை, அதையெல்லாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க முடியும். நான் ஒரு சில வரிகளை மட்டும் உங்களுக்கு முதல் கதையிலேருந்து படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கண் இழந்த ஒரு சிறுவன், அவன் உலகத்தை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறான், இல்லை அவனுக்கு என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத. அதாவது
கரண்ட்டு வந்துருச்சு, பல்பு எரியுது அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கண்ணிழந்த பையனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா? இந்த வரிகளை பாருங்கள். எம்மோ, நம்ம வீட்டு வெளிச்சம் பார்க்குறதுக்கு எப்படிமா இருக்குது? எதுவும் பேசாமல் அவனையே பார்த்தாள். சொல்லுமா, எப்போ, நீயாவது சொல்லு, எப்படி இருக்குன்னு. அப்பாவும் எதுவும் சொல்லவில்லை. சொல்லுப்போ, எனக்கு எப்படி தோணுதோ, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கோப்பா. கண் தெரிகையில் கண்ட கத்திரி சூரியனை வீட்டுக்குள்ளிருக்கும் பல்பாகவும் பௌர்ணமியை வெளி பல்பாகவும் உருவகித்து கொண்டான். வாங்கவிருக்கும் சீரியல் சைட்டு லைட்டுகளை நட்சத்திரங்களாக மாற்றிக்கொண்டான். கண்ணு தெரிஞ்சு தெரியாமல் போகும்போது அவனால் இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்க முடியும். வெளிச்சம் அப்படிங்கிறது, ஒரு கரண்ட் வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவன் யூகிச்சு பார்க்கக்கூடியது. வெளியில் உட்கார்ந்த எருக்க மொட்டை உடைத்து கொண்டே கொஞ்ச நேரம் யோசித்தவனின் முகத்தில் இலைகள் அறியப்பட்டு முட்களோடு நிற்கும் மருதாணி செடியின் நிழல் அசைந்தது. எழுந்து நுங்கு வண்டியுடன் மெதுவாய் மலைக்கு ஏறினான். இருவரும் அவனை தடுக்கவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. குளிரில் வியர்வை உலர உச்சிக்கல்லை அடைந்தான். மலைக்கு மின்மினிகளாக தெரிந்தது குடி. கண்கள் அகல பார்த்தான், எதுவும் தெரியவில்லை. காற்று விழிநீரை குடித்து வறட்சியாக்கியது. எங்கள் வீடுங்களை பார்த்தீங்களா? அது எங்கள் கரண்ட்டு, சொந்த கரண்ட்டு. வாங்க, வந்திருக்காங்க, வாங்க வந்து பாருங்க. லைட்டில் குடி மின்றது உங்களுக்கு தெரியுதா? செம்போத்தாக அழைத்தான். நரியும் பேயும் கொரத்தியும் சிந்தாமணியும் பக்கத்தில் நின்று அவனது பழைய தாமரை முத்து கண்களால் பிரகாசமாக குடியை பார்த்தன. ஆக நாய், நரி, பிசாசு எதுவாக இருந்ததுனாலும் எது பக்கத்தில் நின்னாலும் அவனுக்கு தெரியாது. ஆக எல்லாமே பக்கத்தில் இருக்குது. கண்ணு தெரிஞ்சால் அதுங்க நம்மளை பார்த்து பயந்துருமா இருக்கும், நம்ம அதுங்க பார்த்து பயப்படுறோன்னா. ஆனால் கண்ணு தெரியாதப்போ எல்லாம் சேர்ந்து அந்த குடியை பார்த்தன அப்படின்னு சொல்கிறப்போ அந்த காட்சியை ஒரு கண்ணு தெரியாத பையனோட நிலையிலேருந்து யோசித்து பார்த்தோன்னா இந்த வரிகள் வந்து ரொம்ப எனக்கு மனதுக்கு பிடித்த வரிகளாக இருந்தது. இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கதைகளில் அந்த பொம்மைகள் அப்படின்னு ஒரு கதை, இந்த கதையை நான் முன்னாடியே வாசிச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மகமாய் கோயிலில் வந்து நேர்த்தி கடனுக்காக செலுத்தக்கூடிய அந்த பொம்மைகள் செய்யக்கூடிய ஒரு தம்பதி, அவங்களுடைய ஒரு மகள் வந்து இறந்து போயிருப்பா. அதனால் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இன்றைக்கு அந்த மண் பொம்மைகள் செய்யக்கூடிய கலைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அதில் வந்து அந்த மண், அந்த வண்டல் மண் கிடைக்காததுனால அதன் கூட சிமெண்ட்டை கலந்து அந்த பொம்மைகளை உருவாக்குறதுனால அது வந்து சீக்கிரமாக மக்கி போகாமல் அது வந்து ஒரு கோபுரமாக கடக்கு அப்படிங்கிற அளவில் இன்றைய நிலை அப்படிங்கிறத வந்து அந்த கதையின் ஓட்டத்தோடையே பொருத்தி காட்சியை நமக்கு காட்டியிருக்காரு. அவர் இதில் வந்து சரி தவறு அப்படிங்கிறத சொல்லாமல் என்ன இருக்கோ அந்த நிலையை வந்து அப்படியே காட்சிப்படுத்தி கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்படி இந்த கதைகளில், இந்த தொகுப்பு முழுவதும் இருக்கக்கூடிய கதைகளில் பார்த்தோன்னா 2 பெண்களுடைய ஒரு நட்பை பற்றி இருக்குது. ஒரு தோல்பாவை கலைஞர்கள், அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களோட நிலைமை என்னவா இருக்குது, அந்த வாழ்க்கை தான் ஆதாரமாக கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கி எப்படி ஆயிடுறாங்க, இப்படி பல விஷயங்களை தன்னோட படைப்பில் கொடுத்துருக்காரு முத்துராசா குமார். இந்த தொகுப்பை நம்ம படிக்கும்போது நிறைய நலிந்து போன விஷயங்கள், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை என்னவா இருக்குது, இன்றைக்கு அவசர கதியில் இயங்கக்கூடிய உலகத்தில் எப்படி எல்லாத்தையும் புறந்தள்ளிக்கிட்டு எதை நோக்கியோ ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆமாம்ல, மறந்துட்டோம்ல, இதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பை நான் பார்க்குறேன். இந்த தொகுப்பை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினதில் எனக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி.